அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எவ்வளவு நாம் வளர்ந்தாலும் உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் முழுக்க பேதங்களற்ற சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். நடைமுறையில் அதில் சிக்கல் இருக்குது. இப்போ பிளேனில் போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ், அப்புறம் இன்னொரு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கானமி. தவிர்க்க முடியலை. எல்லாரும் ஒரே அமெரிக்கா தான் போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே கேபின், தனியாகவே கேபின்லாம் உள்ள விமானங்கள் கல்ஃப் செக்டாரில் இருக்குது. அப்பா, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். அது இருக்கட்டும். வேறுபாடுகள், நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைரார்கி, அதாவது வரிசை முறை இல்லாமல் இருக்க முடியுமா? நீதி வழங்குகிற நீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஜட்ஜ் அப்படின்னு வரார், நீதிபதி அப்படின்னு. அவருக்கு ஒரு உயர்ந்த நாற்காலி போட்டு அவரை உட்காந்து வைக்கிறாங்க. அவர் ஒரு இடத்துல இருக்கார், அதான் நீதிபதிக்கான இடம். வழக்கறிஞர் அப்படின்னு இருக்கார், வழக்கறிஞர் உட்காரத்துக்கு அப்படின்னு ஒரு இடம். பொதுமக்கள், பார்வையாளர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம். நடுநூலில் காவல்துறையினரை கூப்பிடுவாங்கன்னா காவல்துறையினர் இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இடம். ஸோ இன்னன்னாருக்கு என்னென்ன இடம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறதுல சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் வசதி, ப்ராக்டிக்கல் வசதி. ஆனால் அப்படி பிரித்து இன்னன்னாருக்கு இன்னென்ன இடம்னு வைக்கிற போது அதில் ஒரு அளவுகோல் இருக்கணும். எதனால அப்படின்னு, ஐயா அவர் நீதிபதி அப்படிங்கிற பதவியில் இருக்கிறாரு, அதனால் அவருக்கு அந்த தனியான ஒரு அந்த அந்தஸ்து அல்லது பாதுகாப்பு, மற்றவர்கள் பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு இடம், இன்னென்ன காரணத்தினால அவருடைய டெசிக்னேஷன் வேறு. அவர் உயர் நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவருக்கு ஒரு மரியாதை, அதனால் அங்கே உட்காந்து. வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், வழக்கறிஞருடைய அசிஸ்டண்ட்டு, இப்படி நம்ம அந்த காரண காரியங்களோட அவங்களுக்கான இடங்களை நாம் ஒரு இடத்துல ஒதுக்கு செய்கிறோம். சட்டமன்றம்னா கூட இல்லையா, முதல்வர், ஆளுங்கட்சி, அவங்களுக்கு எதிர்கட்சி, அப்புறம் வரிசை முறைகள், சபாநாயகருக்குன்னு ஒரு இருக்க, பார்வையாளர்கள் அப்படின்னு ஒரு கேலரி, பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு இடம். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல இவர் அப்படின்னு ஒரு வரன்முறை வைப்பது என்பது தவிர்க்க முடியாது. அப்படியே கோயில்லையும் வைக்கலாமா? இந்தந்த இடத்துல தான் இன்னன்னா நிற்கணும், இந்த இடத்துல இவங்க நிற்கணும், அந்த இடத்துல இவங்க நிற்கணும் அப்படின்னு ஒரு வரன்முறை வைக்கலாமா? இந்த கேள்வியை இப்போ நான் உங்கள் சிந்தனைக்கு போட்டிருக்கேன், பிறகு நான் விடை சொல்கிறேன். ஒன்று, இப்போ நான் எந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை அந்த சம்பவத்தை பற்றி பேசவே விரும்பலை. யார் வேணாலும் எங்கே நின்னாலும் சாமி கும்பிடலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நமக்கு பக்தி இருக்குது, இறைவனை கும்பிடுறோம், நம்ம எங்கே வேணாலும் நின்று இறைவனை கும்பிடுறது அப்படிங்கிறது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்தது. ஆனால் என்னை இன்னொருத்தர் நீங்கள் இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டுக்கு கொரியர் கொண்டு வரார். கொரியர் கொண்டு வரவரை நான் வாசலில் நிறுத்தி கொரியரை வாங்கிட்டு கைது போட்டு அனுப்பிச்சிடுறேன். என்னுடைய உறவினர் ஒருத்தர் வராரு, அவரையும் நான் வாசலில் நிறுத்தி அனுப்புவேனா, வாங்க 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 அப்படின்னு அவரை வரவேற்பறையில் உட்காத்தி வச்சு அவருக்கு காபி இப்பி கொடுத்து எல்லாம் பண்ணி பேசி அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நான் கொடுக்குறேன். இது ரொம்ப நெருங்கின உறவு. அதாவது நம்முடைய மகள், மாப்பிள்ளை, இல்லை நம்முடைய மருமகள், சம்பந்தி, இது மாதிரி வர்றாங்க. ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம வீட்டு அந்த படுக்கை அறையவே காமிச்சு, இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க, ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம், டயர்டாக வந்திருக்கிறீங்களே, இருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யார் யாருக்கு அந்த வீட்டில் என்னென்ன இடம் அப்படிங்கிற பேதம் இருக்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், பேதத்துக்கு காரண காரியம்னு ஒன்று சொல்கிறோம். ஏன்னா அது காரண காரியம். நீ பிறப்பினாலேயே நீ இங்கே தான் நிற்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. உன்னுடைக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தில் நீ கொரியர் கொண்டு வந்திருக்க தம்பி, நான் நன்றி வாங்கிக்கிறேன், வாசலோட நிறுத்திட்டோம். இன்னொருவர் வராரு, ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவரை முன்ரூமோட நிறுத்திடுறோம். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் வரும்போது ஹாலில் உட்காத்தி வைக்கிறோம். நெருங்கின உறவினர்கள், நெருங்கின நண்பர்கள்னு வரும்போது அவங்க எல்லா இடத்துலையுமே உட்காந்துருக்குறாங்க. ஒரு உறவு முறையில் அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இப்போ நான் சொல்ல போகிற அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனிக்கணும்.
பேதங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அந்த பேதங்கள் காரண காரியங்களினுடைய அடிப்படையில் ஏற்படுகிறது என்கிற போது அவை நியாயப்படுத்தப்படும். எந்த காரணமும் இல்லை, பிறப்பால் மட்டுமே என்றால் அது கேள்வி கேட்கப்படும் சமூகத்தில். அது கூட வீட்டிலன்னா யாரும் இல்லை, என் வீடுன்னா அது என் இஷ்டம். பொது இடம், ஒரு பொது இடத்துல பிறப்பாலேயே இவங்க கூடாது அப்படின்னா அது கேள்வி கேட்கப்படும். முதல்ல எங்கே கேள்வி கேட்கப்பட்டதுங்கிறத சொல்கிறேன். நாம் நந்தனார் சரித்திர கீர்த்தனை எடுத்து படிங்க, இல்லை பெரிய புராணத்தில் நந்தனார் வரலாறு எடுத்து படிங்க. கோயிலுக்கு வெளியிலேயே நந்தனார் நிற்கிறார், சுற்றி சுற்றி வராரு. அவர் கோயிலுக்குள்ளே வர முடியல, பிறப்பினாலேயே வர முடியவில்லை. ஆனால் இதை யார் ஓவர் ரூல் பண்ணி ஆர்டர் போடுற? சிவபெருமான் போட்டார்னு கதையில் வருது. சிவபெருமானுக்கு அந்த பவர் இருந்திருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அவரை தோளில் தூக்கிட்டெல்லாம் உள்ளே வாங்கப்பா, அவரை உள்ளே கொண்டாங்கப்பா அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அப்போ என்ன ஆகுது, பிறப்பினாலேயே ஒருவர் கோயிலுக்கு வெளியில் நிற்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு சில சமயவாதிகள் நிராகரிக்கிறார்கள். இதான நந்தனார் வரலாற்றிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காரண காரியத்தோடையே நிராகரித்து கொள்வது என்பது வேறு. நான் குளிக்க கூட இல்லைப்பா, இன்றைக்கி ஒரு மரண வீட்டுக்கு வேறு போயிட்டு வந்தேன், அப்புறம் இன்றைக்கி நான் ரொம்ப எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்த துணி அழுது வெளியிலலாம் போயிட்டு வந்தேன், நான் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே வரல. லாஜிக்கல் ரீசன் பிஹைண்ட் இட். அப்போ நம்ம என்ன சொல்லணும், சரி சரி நீங்கள் அப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு வாங்கலேன் அப்படிங்கிறோம். இது எதுவுமே இல்லாமல் நீ இந்த ஜாதி, நீ இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா அவங்க மனசு என்னவா வேதனைப்படும். இப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரு கருத்து இந்த மதத்துக்குள்ளே இருந்தது, நம்மளுடைய இந்து மதத்துக்குள்ளே இருந்தது. இதுக்கான சான்று நந்தனாருடைய வாழ்க்கை வரலாறு. இதை யார் மாத்துறா? பெரிய புராணம் மாற்றுது. ஆனால் நடைமுறைக்கு வந்ததா? வரல. இன்னைய வரைக்கும் சிக்கல் இருக்குது. சில கோயிலுக்குள்ளே சில பேர் போகக்கூடாது அப்படிங்கிற சிக்கல் இன்னைய வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், உள்ளே போகலாம் அப்படிங்கிற உத்தரவு எப்போ கிடைச்சிது, உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு எதில் இருந்தது? இந்த ரெண்டு கேள்வியும் ஷார்ப்பானது. உள்ளே போகலாங்கிற உத்தரவு எப்போ கிடைச்சிது, யாரால் கிடைச்சிது? உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து எதில் இருந்தது, யார் போட்டது? இப்போ வேற என்ன இல்லை, சிம்பிளாக வர ஆகமங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சைவத்துக்கு 28 ஆகமம் இருக்குது, வைணவர்களுக்கு 2 ஆகமம் இருக்குது. இந்த ஆகமங்களில் இன்னன்னார் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. நான் அதெல்லாம் பேச, அதை எடுத்து படிக்க விரும்பலை. வேணும்னா காமிகா ஆகமம் அப்படிங்கிறதுல ஒரு 2 பகுதியை உங்களுக்கு இணைச்சி நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள், காமிக ஆகமத்திலே 2 வரி சொல்கிறேன் பாருங்கள். பிறப்பினாலேயே ஒரு ஜாதி உயர்வானது என்று ஆகமம் டிக்ளேர் பண்ணுது. பண்ணலாமா அப்படி? பிறப்பினாலேயே ஒரு குறிப்பிட்ட ஜாதி உயர்வானது. அப்போ உயர்வானதுன்னா மற்றவங்களாம் மட்டமானவர்கள்னு அர்த்தமா? இது பாருங்கள், காமிகாமகம், பிரதிஷ்டா தந்திரம், கிரியாபாதம், ஆச்சாரிய ஜாதி பேதம் என்கிற 4ஆம் படலத்தில் உள்ள பகுதி. எப்படி? காமிகாகமம், பிரதிஷ்டா தந்திரம், கிரியாபாதம், ஆச்சாரிய ஜாதி பேதம் அப்படிங்கிறது அதில் 4ஆம் படலத்தில் உள்ளது. எல்லா ஜாதிகளுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியை விட ஆதி சைவன் மேலானவர், இவரை ஜகத்துக்கெல்லாம் குருவென அறிய தகுந்தது. இப்போ பிறப்பிலே ஒருத்தர் ஒஸ்தியாக போயிட்டார், அவர் ஒஸ்தியாக போயிட்டாருன்னா மற்றவங்களாம் மட்டமாக போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பவர் டிக்ளரேஷன் கிளைம் எங்கேருந்து புறப்பட்டது? ஆகமத்திலிருந்து புறப்பட்டது. நான் இன்னும் அதில் யார் யார் என்னென்ன மண்டபத்தில் நிற்கலான்னு காமிக ஆகமத்தில் இருக்குது. நான் வைணவ ஆகமத்திலேருந்து எடுக்கணும், இப்போ நான் அதை தேடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் சைவ ஆகமங்களில் இருக்கிற பகுதியை மட்டும் சொல்கிறேன். ஆச்சாரியர் முதல் பரிசாரகர் வரை கர்ப்பகிரகத்தில் பிரவேசிக்க யோகியர்கள். ஆச்சாரியர் முதல் பரிசாரகர் வரை, அதாவது சிவாச்சாரியார், அந்த கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியார், பரிசாரகர் சமையல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு போகிறவர், பரிசாரகர் வரை கர்ப்பகிரகத்தில் பிரவேசிக்க யோகியர்கள். இதில் கொஞ்சம் பேதம் உள்ளது, கேட்பாயாக.
ஆச்சாரியர் அர்ச்சகர் இவ்விரண்டு பேர்களும் லிங்கத்தை தொடலாம். ஸ்தானீக பாசக பரிசாரகர் முதலிய மூவர்களும் சிவலிங்கத்தை தொடுதல் கூடாது. மூலமூர்த்தியை தொடலாம், தொடக்கூடாது அப்படின்னு. இது நான் படிக்கிறதுனுடைய விருப்பம் இல்லை. ஆகமங்களில் யார் யார் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல யார் யார் என்னென்ன மண்டபத்தில் நிற்கணும் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு சொல்கிறோம். கருவறைக்குள் கருவறை இல்லை, கர்ப்ப கிரகம் என்பது வேறு, அர்த்த மண்டபம் என்பது வேறு, வசந்த மண்டபம் என்பது வேறு, ஸ்னபன மண்டபம் என்பது வேறு. ஒரு 6 மண்டபங்கள் கோயிலில் இருக்கும். இதுவே தெரியாமல் பல பேர் பேசுகிறாங்க. எந்தெந்த மண்டபத்தில் யார் யார் நிற்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எங்கே இருக்குது? ஆகமத்தில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா, கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வச்சுருந்ததை உடைச்சிட்டோம், சட்டம் போட்டோம். ஹரிஜன ஆலய பிரவேச சட்டம் ராஜாஜி தான் கொண்டாந்தார். 1939 நமக்கு நடந்தது. அப்போ நாம் ஆகமம் சொல்லுகிற ஒரு செய்தியை அரசாங்கத்தால் மாற்ற முடியும் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டோம். ஆகமத்தில் இருக்கிறதாலேயே அதுதான் ஃபைனல் அப்படின்னு நம்ம நிறுத்தலை. ஆகமத்தினுடைய ஒரு பகுதியை ஒட்டச்சி எறிஞ்சிட்டோம். இவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஏன் வரக்கூடாது? பிறப்பாலேயே ஒருத்தர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. என் வார்த்தையை கவனிங்க. இந்திய அரசமைப்பு சட்டம்தான் ஆகமத்தை விடவும் மேலானது. எல்லா மதங்களுக்குமே சொல்கிறேன், அவங்கவுங்க மத நூலை தலைமையில் தூக்கி வச்சு எங்கள் மத நூல் படி அப்படின்னா ப்ளீஸ், இந்திய அரசமைப்பு சட்டம்தான் உங்கள் மத நூல்களை விட மேலானது என்பதை ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் ஒரு நாடு நாடாக இருக்க முடியும். ஒரு நாட்டுக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் கொண்டு வரோம், அதுக்கு அத்தனை பேரும் கீழ்ப்படிஞ்சு நிற்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் ஏன் மதத்தில் அப்படின்னா ஓ மதத்தில், உங்கள் மதத்தை உங்களோட வச்சுக்கோங்க. அது என்ன எல்லாருக்கும் மத்தியில் கொண்டாந்து நிறுத்துறது? அரசமைப்பு சட்டம் தான் இந்தியர்களுக்கு வேதம், வேத வாக்கு. அரசமைப்பு சட்டம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தது. அப்போ அரசமைப்பு சட்டத்துக்கு உரிய மரியாதை கொடுத்து என்ன பண்ணிட்டோம்? ஆகமங்களில் குறிப்பிட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று இருந்ததை தூக்கி அந்த பக்கம் வைத்து விட்டோம். இப்போ நான் அதே தான் கேள்வி கேட்குறேன். அப்போ ஆகமங்கள் அது மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பை பர்த் இருக்குமானா ஏன் சட்டங்கள் தலையிடக்கூடாது? இல்லை, கொடுமை என்ன தெரியுமா? தலையிட்டுது. எது? நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிச்சன, நடைமுறையில் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றம் எத்தனை உத்தரவு போட்டாலும் ஒரு குறிப்பிட்டாப்பில் சில பேர் மதிக்கிறதே கிடையாது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னா எல்லாம் உள்ள முடியாது. பட ஒன்றும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுடைய செல்வாக்கு வலிமையாக இருக்குது, யாரையும் உள்ளே விட முடியாது. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ கூட நீங்கள் பல கோணத்தில் இதெல்லாம் பேசுகிறீங்க, நான் ஒரு சின்ன கோணத்துலேருந்து பேசுமா? தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கவும்.